மூன்றாவது என்னாகமம் 27ஆம் அதிகாரம் 14ஆம் என்னாகமம் 27:14 சபையார் வாக்குவாதம் பண்ணின சீன் வனாந்திரத்தில் தண்ணீருக்கு அடுத்த விஷயத்தில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்த பண்ண வேண்டிய நீங்கள் என் கட்டளையை மீறினீர்களே என்றார். இது சீன் வனாந்திரத்தில் காதேஸ் ஊர் அருகே உண்டான மேரிபாவின் தண்ணீருக்கு அடுத்த காரியமே. தண்ணீரின் காரியம் என்றால் உன் தண்ணீரையும் உன் அப்பத்தையும் நான் ஆசீர்வதிப்பேன். தண்ணீர் என்று சொன்னால் வெறும் தண்ணீர் என்று சொல்லல, உன் தண்ணீராகி உன் ஆகாரத்தையும் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசைக்கப்படுகிறார். அந்த அப்பத்தின் தண்ணீருடைய காரியத்தை கர்த்தருக்கு சாட்டிவிடு. அதுவே என் தண்ணீரின் காரியம் பசி பட்டினி தாகத்தால் நாக்கு வறண்டு போச்சு. அம்மாண்டு சொன்னாரு, கண்மலையை பார்த்து பேசு. பேசினால் தண்ணீர் புறப்பட்டு தண்ணீரை பார்த்து அடி சொன்னாரு, அடிச்சான், தண்ணீர் வந்து. இப்ப திரும்ப ஒரு விஷயம் கர்த்தர் சொல்கிறாரு, நீ கண்மலையை பார்த்து பேசு. வசனம் சொல்கிறது, ஜனங்களுடைய பதறி பேச வேண்டியவன் பதறி அடிச்சு விட்டான். தண்ணி வந்துதான் வரலையா? வந்துடுச்சு. இந்த தண்ணீர் கழிய பசி கொடுமை தாகம், நாங்க சாக போறோம், நாக்கு வறண்டு போயிடுச்சு, என்னால முடியல, பசி பட்டினி, பசி மயக்கம்.